அதிகாரி மாலை போட்டு வெளிநாட்டுக்கு வழி அனுப்பி சொன்னார் இல்லையா? நாப்பார் எந்த வெளிநாட்டு கூட்டத்துக்கு போனாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்து கல்கி ஆஃபீஸ் வந்து குண்டுமணி மூலமாக ஒரு மாலை போடுவாங்க, போட்டு வழி அனுப்புவாங்க. முன்னெல்லாம் மெட்ராஸ்ல வந்து ஈஸியா போக்குவரத்து இருந்தப்போ பல கூட்டங்களுக்கு போவோம். இப்போ இங்கேருந்து மயிலாப்பூர் போறோம்னா 2-3 வருஷத்துக்கு வந்து போகக்கூடாது. எங்கேயும் போக முடியும். நண்பர்களை பார்த்து நாளாவது முன்னெல்லாம் அடிக்கடி போவோம், பார்ப்போம். ஆட்டோ நிறைய அப்படி சுத்திட்டு வரேன் மட்டும் நான் அப்படி போய் சுத்திட்டு வரேன். ஆட்டோக்கார நிறைய எங்களுக்கு பாரதிய போனா ஒரே ஒரு ரூட் ஹாமில்டன் பிரிட்ஜ் ஸ்ட்ரைட்டா போய் நடுத்தருக்கு போய் ரைட்ல கட் பண்ணிடுவோம். ஈஸியா வேற வழி சுத்திட்டு உள்ள வந்து காத்து இருந்து கீழே வந்து ஃபிளாஷ் நல்ல டூல இது இஷ்யூ போயிட்டோம். இஷ்யூ வந்து இந்த சைடுல அப்படியே வாய்ஸ் வருது. மீனா வெட்டு போக ஆதவன் அப்பான்னு ஆயிட்டீங்க இப்போ. ஒருத்தர் அறிமுகப்படுத்த வேண்டிய எல்லாருக்கும் இல்ல வச்சு பேர் சொல்றது ஒரு நல்ல அதான் தொடர்பு. நீங்க சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, நான் சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். இசைக்கவி ரமணன், திருப்பூர் கிருஷ்ணன், மூர்த்தி, பொன்கி பெருமாள் எப்போ வந்தீங்கன்னாச்சு? வெளிச்சமா இருந்தா மாணிக்கம் அவரு முத்துக்குமாரசாமி உலகநாதன், அமுதா பாலகிருஷ்ணன், உட்காந்து பேச மேற்கு மாம்பலம் மோகன் தான் ரொம்ப ஆழங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஏதோ காரணம் இருக்கு, போவோம். உட்காந்து அமர்ந்தே பேசுங்க, அமர்ந்தே பேசுங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கோமா? சந்தோஷம். போட்டோ தான் வந்திருக்கேன். நீங்க வந்தீங்கல்ல, ஐயா போங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியிலேயே பரிசுகளை காலையில வர வேண்டியது சாயங்காலம் மாலைராம். ஏதாவது குறிப்பிட்ட அஜெண்டா உண்டா? அஜெண்டா இன்னைக்கு என்ன அஜெண்டாவோ எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு மீட்டிங் கிடையாது, தமிழ்ல சந்திப்பு. அதாவது சம்பிரதாயம் இல்லாத சந்திப்பு. இது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, பேசுறது போது எல்லாம் வந்து கையை குறிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு பேசுறவங்க கேட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் இங்கே கொஞ்சம் நெருக்கமாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது இக்குமெண்ட்ல முன்னே பண்ணிட்டு இருக்கோம். அதாவது விக்ரமன் சார் இருக்கும்போது யாருடைய வீட்லயாவது, குறிப்பா எங்க வீட்டுல தான் பெரும்பாலான கூட்டங்கள் நடக்கும். அதில் புஷ்பா தங்குதுரை, விக்ரமன் சார், அப்புறம் ஜெயரதன், இறையன்பு சார், இப்படி எல்லாரும் வருவாங்க. வந்துட்டு அவங்க படித்த புத்தகங்கள் அல்லது அவங்க எழுத போகிற புத்தகங்கள் இதை பற்றி செய்திகள் சொல்லுவாங்க. இதில் இறையன்பு சார் தான் நிறைய சொல்லுவார். அவர் ஏராளமான புத்தகங்கள் படிப்பார்.
அந்த புத்தக அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது ஒரு சுகமாக இருக்கும், நல்ல நட்பாக இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தர் வீட்லையும் இப்படி சந்திக்கிறது ஒரு வழக்கம். புஷ்பாதங்கரை சார் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பல செய்திகள் சொல்லுவார். பெண்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாகும். அதனால அந்த சுவாரஸ்யம் வந்து அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் சீவேணுகோபால் சொல்லுவாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காது. ரொம்ப இன்ஃபார்மல் சந்திப்பா இருக்கும். அதே மாதிரி ஒரு சந்திப்பு. ஆனா இந்த சந்திப்புல வந்து அமுதபாரதி, அமுதபாலகிருஷ்ணன் கூட்டம் தனியா ஒரு அது தனி கலந்துரையாடு. எல்லாம் வந்திருக்காங்களா? என்ன யார் வரல? எல்லாரும் வந்துட்டாங்க. அமுதோடு மட்டும் வரும். அமுதோடு முருகேஷன் வந்துட்டு பாதி தலைக்கு வந்துட்டாரு. அட்டன்ஸ் வச்சிருக்கேன் நான். அப்புறம் தமிழ் வரணும். ஏசி பத்தாவது பிளான் போட்டுக்கலாமா? இல்ல இது கதை சாத்தியம் வந்தாங்கன்னா வெளியில மூடி இருக்கீங்களா? பையனும் இருக்கு. ஸ்ரீவேணுகோபாலன் வீட்டில் இது மாதிரி நடந்த கூட்டத்தில் தான் அந்த பொற்கோயில் அவர் பேர் வந்து நாராயணி அம்மா. அப்போ அவர் ரொம்ப இளைஞர், ஒல்லியா இருப்பார். அவர் வராருன்னு விக்ரமன் என்னெல்லாம் கூப்பிட்டாரு. ஸ்ரீவேணுகோபாலன் போயிருக்கு. கவிதை உறவு வந்து 72வது ஆண்டுல தொடங்கணும். அது வந்து ஒவ்வொரு தடவையும் என்னுடைய அறைக்கு வந்து திருவள்ளிக்கல்லாம் இருந்தேன். அப்போ வந்து நான் பேச்சுலராக இருந்தேன், அதனால பேச்சுலராக இருந்தேன். அப்போ ரூமுக்கு வந்து நண்பர்களாக வருவாங்க. வர சமயத்தில் விழாவுக்கு பீம உலகநாதன் யாரும் தெரியும், நிவாப்பில் வராங்க பீம உலகநாதன். ஆமாம், பீம உலகநாதன், அப்புறம் அருவிநாதன், இப்படி நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு இது பர்த்டே வந்து என்ன பண்ண போறீங்கன்னு போது ஒரு அமைப்பு ஏதாவது தொடங்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். சரி தொடங்கலாம். பேர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றுமே தோணல, திடீர்னு கவிதை வரும்னே சொல்லிட்டேன். முதல் பேரே அதான் சொன்னாங்க. அப்புறம் லைப்ரரியில் அப்போ வந்து 10 ரூபா தான் ரெண்ட். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அந்த இதில் ஒரு ஹாலை புக் பண்ணோம். 20 ரூபா திறந்துட்டார். சுப்பு ஆரம்பம் ஒரு சின்ன ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒரு சின்ன விளக்கு கூட கிடையாது. அந்த இது கிளாஸுக்கு கிளேயில் பண்ணது அகல் விளக்கு அதை தொடர்பு போட்டு தந்தார். அது படம் இருந்தது. ஒரு தடவை அந்த விழா கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு கொடுத்துட்டேன் பண்ணியிருக்கணும். அப்போ கொஞ்சம் வாய்ஸ். அப்போ அந்த நிகழ்ச்சியில் மொத்தமே ஒரு 7-8 பேர் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப கம்மி. இது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு தாமரை பூவண்ணன், இதய ராமானுஜம், மீரான், மேற்கு மாவட்ட மோகன், எல்லாருமே அறிமுகம். அப்போ லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தார். அது மாதிரி லட்சுமிபதினு ஒருத்தர் இருந்தார். எல்லாருக்கும் தெரியும் லட்சுமி. சினிமா மந்திரம் அவர் தான் இந்த பத்திரிகை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் 73, 74 இந்த நேரத்தில் வந்து ஒரு 4 பேர் என்னோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்க. அதில் வந்து தாமரை பூவண்ணன், அப்புறம் மீரான், அது மாதிரி இதய ராமானுஜம், மேற்கு மாவட்ட மோகன், இவங்கெல்லாம் ரொம்ப கூட. லக்ஷ்மணன் ஒருத்தர் உங்களுடைய சிஷ்யர், அப்புறம் ஒருத்தர் சிந்தனை ராம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்தோம். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க. தாமரை பூவண்ணன் ஒரு பெரிய இலக்கிய பேச்சாளராக இருக்காரு. அந்த ஒற்றுமை இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு. அதே மாதிரி அந்த போட்டோல மீரான் இல்ல, மீரான் அப்புறம் தான் முதல்ல அருமைநாதன் மூலமா நான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் லட்சுமணன் வந்தார். அதுக்கப்புறம் ராமானுஜம். அப்ப எல்லாமே ஒன்னா தானே இருக்கு. அப்ப அந்த தொடக்க காலத்துல வந்து அந்த அமைப்பு நடத்துறதுல ரொம்ப உற்சாகம் எங்களுக்கு. எல்லாரும் இப்ப இவரெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல இருந்தேன். அங்க முத்துத்தெரு வந்து சின்ன இடம் தான். அது சின்ன வீடு நான் சொல்ல மாட்டேன். அதான் கேட்டேன். பெரிய வீடு அதான் கேட்டேன். அதுல நிறைய விஐபி சொல்லுவாங்க. நாராயண திரைக்கணன் சார் வருவாரு, பழனி பாரதியோட அப்பா சாமி பழனி, நிறைய பேர் வருவாங்க. தங்கவேல் வந்து ஒரு தடவை என்ன திட்டாரு. என் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் என்ன பெரிய ஸ்டேட்டஸ் இது எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கு, அதான் உட்காந்துருக்கேன். அதான் இதுக்கு என்னன்னா
அந்த வீட்டு சொந்தக்காரர் வந்து ஏர்வாடிக்கார். அவர் தான் எனக்கு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு வந்து ஆண் பிள்ளைகள் கிடையாது, நீ வாடகையே தர வேண்டாம் அவருக்காகவே அந்த வீட்டில் இருக்கும். அப்போ நான் ப்ரமோஷன் ஆகி எனக்கு இங்கே அண்ணா நகரில் ஒரு வீடு கொடுத்தாங்க. நான் அதை வந்து எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியமாக தெரிஞ்சது, பெரிய வீட்டில் இருக்கணும்னு தோணுது. அப்போ அங்கே இருக்கும்போது இவங்க பண்ண உதவி வந்து ரொம்ப மகத்தானது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அவங்கள வந்து ஹானர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது ராமானுஜம் வந்து எப்பவுமே அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு நேராக அங்கே வருவார். வரும்போது சும்மா வர மாட்டார். ஆஃபீஸில் லூகாஸ் பண்ணிட்டு அவன் அந்த 20ஆம் நம்பர் அங்கே வந்து வரும்போதே ஒரு கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வருவார். கடலை மிட்டாய், கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாரு. கம்பெனியில் அப்பா அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது உன்னை ரொம்ப தெரிஞ்சவன பக்கத்துல வச்சு 2 நாள் வச்சுக்கலாம், தனியா ஒரு நாள் வச்சுக்கலாம். தனியா வச்சு அதே மாதிரி மேற்கு மாம்பலம் மோகன் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளரோ ஒரு பெரிய எழுத்தாளரோ கிடையாது. ஆனா வந்து எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு நண்பர். எனக்கு வந்து ஊர்வசி செல்வராஜ் வந்து இலக்கியவாணர்களுக்கு அறிமுகப்படுத்தினவர் தான். அவரு பெரிய புரவலர். அவர் வந்து கவிஞர். ஆக்சுவலா அந்த கவிதையிலிருந்து அவர் பெரிய பெரிய வர மாறினாரு. அவனே எங்களுக்கு ரொம்ப, எனக்கு சரி உதயவராமன் சரி, அதனால ஒரு நல்ல அறிமுகத்தை எங்களுக்கு தந்ததுக்காக மோகன். இன்னைக்கு மோகன் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தரப்படுறாரு. அது என்ன அதிர்ச்சின்னு அவரே தர சொல்லுவாரு. அதனால அவங்களெல்லாம் ஹானர் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல என்ன விசேஷம்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நான் அழைச்சல் வைக்கிறது ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுடைய திருப்பாத கமலங்கள் வந்து எங்க வீட்டில் படணும் அப்படின்னு. இப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்துருக்கிறது என்னை வளர்த்த, என்னை உருவாக்கின விக்ரமன் சார் வந்து சமம். ஏன்னா அமிர்தசரதி பத்திரிகை அது வந்து சரிதான். ஒரு வகையில சொல்றத வந்து ஒரு தன்னடக்கத்தோட சரிங்களாமே தவிர, விக்ரமன் தான் ஒரு தமிழிலேயே ஒரு மாத இதழில் 52 வருஷம் ஆசிரியர் இருந்தது. அவருக்குனே எல்லாம் யாரையுமே சொல்ல முடியாது. ரொம்ப நிறைய பேர் அரவணைச்சு, அதுலயும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கான்ஃபிடென்ஷியலா ஒரு நெருங்கிய நண்பர்கள்ங்கிறதுனால சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் ஆசிரியரா இருக்கிறது எல்லாம் ஒரு சர்வீஸ் தான். வேறெல்லாம் பெரிய பெனிஃபிட் பயணப்படி அளவுக்கு கிடைக்கலாம், அவ்வளவுதான். அதான் 52 வருஷம் தாங்கியிருக்காரு. பெரிய விஷயம், பெரிய விஷயம். நம்ம அடிக்கடி சந்திப்போம், பேங்க்லாம் வருவாங்க. அது மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் என்னோட ரொம்ப தொடர்பு உள்ளவங்க. அந்த மாதிரி கல்யாணி ஸ்ரீதரம்மா வந்து என்னுடைய கூட பார்க்காத ஒரு சகோதரி மாதிரி. அவசரப்பட்டு அக்கான்னு சொல்லிட மாட்டேன். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணா. 2 பேர் சொன்னீங்க, வராதவங்க 2 பேரு வீட்டுக்கு புதுசா வந்து அவரு ஒன்று இன்னொன்னு யாரு 2 பேர் வந்திருக்காங்க, ரொம்ப நாளா எதிர்பார்த்தவங்க. என்ன தவிர இதுவரை வராதவங்க ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. 2 பேர் சொன்னீங்கல்ல, ஒருத்தர் அதாவது சொல்லாத விட்டார். அதாவது அவர் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் வந்து ஆச்சரியப்பட்ட அவர் மேடையில் பேசும்போது வாயை பார்த்துட்டு அது ஃப்ளோவாக பார்த்துக்கிட்டே அந்த தமிழ், அந்த குரல் பேசும்போது பாடும்போது நீ தகவல் காற்று. அப்புறம் நம்ம இதில் என்ன விசேஷம்னா, துளி கூட அவங்களுக்கு ஈகோ கிடையாது, துளி கூட கிடையாது. நம்ம வளர்ந்து ரொம்ப பெரிய பாப்புலராக இருக்கணும், இதுவாக இருக்கணும். அதே மாதிரி சாரம் திருப்பூர் கிருஷ்ணன் வந்து நானும் அவரும் பேசினோம். அவ்வளோ செய்திகள் அவருக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு நோட் புக்கு போட்டு எழுதி இருக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி அவர் இசைக்கவி ஐயா வந்து ஐயாவும் கிடையாது, செய்யாவும் கிடையாது. நான் வந்து பாடாப்படுத்தி ஒரு வாட்டி ஒரு முகநூல்ல அவங்க வந்தாங்க, இவங்க தான் சுவாமி உங்க அட்ரஸ் கொடுங்க போய் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு உறவே இல்லை. அதனால ஐ கான்ட் ரியலி இன்வைட்டட் மைசெல்ஃப். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். அவர் எப்ப சந்திச்சாலும் ஏர்வாடி அண்ணாவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என்னுடைய அண்ணாங்கிறது ஏர்வாடி அண்ணான்னு எனக்கு மகிழ்ச்சி. அவரு நிஜமா அவங்களோட அதிகம் தான். அவர் 80 இல்லையா? அடுத்த வருஷம் இல்ல ஏர்வாடி சார் யாருக்கு தான் தம்பி, யாருக்கு தான் நீங்க தம்பி? எல்லாருமே அண்ணா அண்ணான்றாங்க. யாருக்கு தம்பி? அவர் வயசுல எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எனக்கு ஒரு உதாரணம். எப்பவும் உற்சாகமா, ஒரு கான்ட்ரோவர்சி இல்லாம, எனர்ஜெட்டிக் மேன், யார பத்தியும் ஒரு அவதூறு சொல்லாம, ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் மேன்.
இன்னைக்கு அவருக்கு வந்து என் உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் இங்கிருந்து ஒரு மந்திரம் போடுறேன் சரியா இருக்கும் நீங்க பாருங்க, நீங்க பொய்யா சொன்ன மாதிரி தெரியுது. கோல்டு இல்லையா? கோல்டு இல்லாம எவ்வளவுதான் இருமி காட்டுறது இருக்கும். பெரியனோட பெரியவரா இல்ல நான் 15/3/1947 26/3 நீங்க அப்ப அண்ணன் அடிக்க அண்ணனா அப்பா தம்பி. பேரே சொல்லுங்க பெரிய பெரியண்ணன் பாரு. ஆமா, பெரியண்ணனுக்கு தம்பி. பெரியண்ணனுக்கு மட்டும் நீங்க தம்பி. இப்போ மற்ற ப்ரொசீடிங்ஸ்ல போறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதாவது சில செய்திகள் போயிருந்தீங்கன்னா மாட்டலாம். இப்போ யாரை வச்சு தொடங்கலான்னு பார்த்தா அவங்க சொல்கிறதே தொடங்கலாம். அவர் யாரை வச்சு நிறைவு செய்யலாம் அப்படின்னா இசைக்கருவி முதல்ல ஒரு 5 நிமிடங்கள் இதுக்கு ஒதுக்கிடலாமா? வாழை மாணிக்கம் என்னுடைய சித்தி பையன் தம்பி எங்க அப்படியா? நான் எல்லாருமே தம்பி தம்பி சொல்லுவேன். சொல்லணும். நிஜமாவே தம்பி. பெரியண்ணனை தவிர. பெரிய அண்ணன். விஜயராம் தம்பி அண்ணனா? அண்ணன் ஆக்சுவலி காதுக்கு ஓவர் டு திருப்பூர் கிருஷ்ணன் சார். சுந்தரகேசி இன்னும் இன்ன வரைக்கும் அது முடியல. 40 வருஷம் ஆகி போச்சாமா? 44 வருஷம் 44 இன்னும் அதாவது திங்கிங் எல்லாரும் தான் பண்ணோம். வித்தியாசமா ஏதாவது திங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒர்க்ஸனை ஆரம்பிச்சு கொஞ்சம் 3-4 வருஷத்துல இல்லந்தோறும் இனிய நிகழ்ச்சியா அது ஒரு பண்ணலான்னு நீங்க பண்றீங்களா அது ஃபர்ஸ்ட் என் வீட்டில் சார் 50 நான் வழக்கமாக நான் ஒரு மரம் பண்ணிட்டேன். அதோட வேல்யூ அது எதுக்காக பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் வராங்கன்ட்டு என் ஒய்ஃபும் பையனும் சினிமா அனுப்பிச்சிட்டேன். ஒய்ஃபும் மாமியாரும் எல்லாரும் சினிமா அனுப்பிச்சிட்டேன். நம்மளாம் பேச போறோம் அவங்க எதுக்குன்னு. அட பாய் மனுஷா நான் வந்ததே அவங்களுக்காக தான்டா. உங்க வீட்டம்மா அக்கா மாமியார்லாம் அடிக்கடி எங்கேயோ போறானே, எங்க தான் போறான் என்ன பண்றான்னு வெளியுலகத்து அவங்கெல்லாம் வந்து அவங்க எதிர்க்க ஃபேமிலி எதிர்க்க என்னை பத்தி பேசணும். அப்ப ஃபேமிலி எதுக்கும் புரிஞ்சுக்கணும். சரி வாரம் சனி ஞாயிறுனா இங்கே போறானே, இப்போ ஒருபடியா தான் போறான்னு நல்ல மனுஷங்களோட தான் சேர்றான்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க வந்து அப்படி பண்ணிட்டியடான்னு ஒன்னும் அவசரமா அவங்கள ஃபோன் கூட கிடையாது. ஓடி போயிட்டு பக்கத்துல உதவி தேட்டர் தான் இன்ட்ரோலே வர வச்சு ஒரு முதல் இது எங்களுக்கு அதுக்கப்புறம் சிறப்பா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் என் வீடு, அதுக்கப்புறம் எல்லா வீட்லையும் பண்ணீங்க. கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷம் நடந்ததுன்றது அது வந்து அந்த ஆரம்பம் ஒரு 35 years பேக். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவு தான் வருது. இல்லந்தோறும் இனிய சந்திப்பு அவர் தான் எனக்கு ரொம்ப அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் பட்டாகிராம், அப்புறம் தான் நீங்க நீங்களே வந்தீங்க. ஆமா முதல்ல அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஆல் இந்தியா ரேடியோல துரைசுவாமியா? ஏகப்பட்ட ஜோக்ஸ் வரும் அவருடைய வானொலின்னு ஒரு பத்திரிகை வந்தது. அதுலலாம் அவருடைய ஆர்டிகல்லாம் நிறைய வரும். ஐயா அவருக்கு அப்புறம் தான் ஐயா நாங்கெல்லாம் ஆரம்பம் அவர் தான் முதல்ல சேர்ந்தாரு. தெரியாதனமா இவங்க இன்விடேஷன் இப்போ ஒரு பெரிய இந்த ரேடியோ டிராமா கான்செப்டே அழிஞ்சு போச்சு சார். இந்த வானொலி நாடகம்னு ஒரு வீட்டில் போட்டாலே இருக்கு. வானொலியிலேயே அருமையான கதைங்க வெளியே வருது. ஞாபகம் இருக்கா? சிட்டி இருக்கு எம்பி துரைசாமியினுடைய படைப்புகளை படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் மிகச்சிறந்த படைப்பு. இவங்க ஃபாதர் இல்ல வந்து பாலச்சந்திரோட ட்ரூப்ல பாலச்சந்திரோட என்ன பாலச்சந்திர ட்ரூப்ல ஏகேஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி அவர் ஏகேஸ் ஆபீஸ்ல டிராமா எல்லாம் போடுற போது இவரும் வந்து மெயின் ரோல்லாம் பண்ணுவாங்க. மேஜர் சந்திரன் அந்த டிராமா போட்டீங்களா இதுல ஏகேஸ் ஆபீஸ்ல போட்ட போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த போட்டோஸ் நிறைய இருக்கு. அப்போ புஷ்பா ஒரு இங்கிலீஷ் டிராமா போட்டார். அப்போ எங்க மாமனாரா நினைச்சா அதுதான் அந்த புஷ்பா அந்த பொண்ணு பிறந்து நான் புஷ்பான்னு பேர் வச்சாரு.
ஸோ அதை வாழைச்சந்த லேடி விஷயத்துல அதனால இது ஒரு சரியான கொலை குடும்பம். சாரி, கலை குடும்பம். அதுக்கப்புறம் இவங்க உங்க வீணா ஆர்டிஸ்ட் வேற. இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அறிவுமே பிரபல தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் ராம். அது சொன்னியா, பிரபல தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர். அதனாலதான் எல்லாருக்கும் நான் சொன்ன வயசை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான்லாம் வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இல்ல நான்லாம் அவங்க நம்ம அமைப்பு வந்துட்டேன், செய்தி வாசிட்டு நம்ம அமைப்பு சேர்த்துட்டாங்க. 78 வச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. உயர்த்தி சொல்லுங்க. 95 சொல்லுங்க சார். சரி, ஆகவே திருப்பூர் பெருமாள் ஐயா அவர்கள் பேசுவார்கள். ஆமா, பொன்கி பெருமாள் சார் ஒரு பெரிய பேராசிரியர், ஒரு மராசி வலது கையில். ஆமா, அங்க எங்களெல்லாம் நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு போவார். வேதாந்தஜி அவர்களோட ஒரு நெருக்கத்தை அவர் ஐயாவுக்கும் எனக்கும் ஏற்படுத்துறதுல அவர் தெரியாது. எந்த நிகழ்ச்சியிலும் அவர் முன்னணியில் இருப்பார். ஒரு பேராசிரியர். அது மாதிரி கேசவமூர்த்தி என்னோட பணியாற்றிய ஒரு தொழிற்சங்க தலைவர். பாரதி ராஜேந்திரன் அவர் வந்து மார்வாடி, ஏர்வாடி. போய் பார்க்கும்போது நாங்க 2 பேரும் போனா என்னையா மார்வாடி நல்லா தெரியுது. ஒரு கூட்டத்துல இவர் பேச எழுந்தப்போ ஏர்வாடியிலிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு நம்மட்டு சிரிப்பா சிரித்தார் தலைவர். இவர் ஏர்வாடியிலிருந்து நான் வந்து விட்டேன் அப்படின்னு நிறுத்திட்டாரு. ஏர்வாடிக்கு போகக்கூடிய நிலைமையில அவருக்கு. அப்புறம் ஒரு செய்தியை ஷேர் பண்ணிட்டேன் சார். அதாவது இந்த இல்லந்தோறும் இனிய நிகழ்ச்சிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப அருமையான கான்செப்ட். இதை எல்லா இடத்துலையும் பங்கெடுத்துருக்காங்க. இதில் சான் பிரான்சிஸ்கோவில் இந்த இல்லந்தோறும் இலக்கிய நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது வந்து அங்கே இருக்க ஏராளமான மன்றங்கள் இருக்கும். அந்த மன்றங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற கவிதை ஆர்வம் உள்ள ஒரு பெரியவருடைய பேர் வைப்பாங்க. அவங்க வந்து எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் எல்லா அமைப்புகள் கூட்டங்களையும் எல்லாரும் கலந்துக்குவாங்க, இந்த வீடுகளை செய்வாங்க. அந்த அங்கே இருக்கிற கிளப்பு கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிளப்புக்கு மேலே இருக்கும். நாங்கள் வந்து ஈனா கூல்பிரிட்ஜ் சர்க்கிள், அந்த பேர், அவர் பேர் ஈனா கூல்பிரிட்ஜ். அவர் ஒரு சின்ன வீட்டில் நடத்துகிற ஒரு இலக்கிய கூட்டத்தில் இருந்து நண்பர்கள்லாம் இந்த மாதிரி திரண்டிருக்கும் போது, நம்மளாம் ஏன் உலக அளவில் ஒரு பெரிய மாநாடு, கவிஞர் மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை அவர் சொல்லியிருக்காரு. செய்யலாமே, எல்லாரும் ஒத்துழைச்சா நானே முன்னேறி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே இருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து வளைகுடா மன்றங்கள் அப்படிங்கிற பேரில், பே கிளப்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய மன்றத்தை தொடங்கினால விதிவிலக்கு இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உலக கவிஞர்கள் மாநாட்டை நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அது வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து எங்களுக்கு உதவி செய்யணும், பணம் தரணும், ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அந்த 5வது உலக கவிஞர்கள் மாநாட்டை வந்து ஈனா கூல்பிரிட்ஜ்னு ஒரு சாதாரண ஒரு பெரியவர் தான். எல்லாரும் சேர்ந்து இருந்தா இது சாத்தியம்ங்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. அந்த அந்த கான்ஃபரன்ஸை, அந்த மாநாட்டை தொடங்கி வச்சது வந்து அப்போ வந்து ஒரு மினிஸ்டர், பிரசிடென்ட் பேருன்னு ரொனால்ட் ரீகன், அவர் தான் அதை தொடங்கி வச்சார். தமிழ்நாட்டில் வந்து கவியரசர் கண்ணதாசன், பெருங்கவிஞர் வாமு சித்ராமன், நீதிபதி மோகன், நான், அம்பை நடராஜன் எவ்வளவு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக ஒரு சின்ன அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து இருந்தால் எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். இன்னைய வழக்கும் அதை பற்றி ரொம்ப பிரமாதம் சொல்லுவாங்க. இப்போ இதை எதுக்கு இந்த செய்தி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மொத்தமாக ஒரு வீட்டில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாட்டா கூட அங்கங்கே நடக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்னா ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். இப்போ விருத்த சிந்தனை மாதிரி அமைப்புலாம் வந்து அந்த பாரதி உலாங்கிற கான்செப்ட் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கவிதை உறவு நீண்ட நாளாக பத்திரிக்கை. கவிதை உறவு வந்து இலக்கியம் வந்து 2வது பட்சம் தான். இங்கே வந்து உறவுகள் தான் முதல்ல. நட்பு, உறவுகள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி நாங்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டோம். இந்த செய்தி உங்களோட பகிர்ந்து ஆசை. இந்த ஈனா கூல்பிரிட்ஜ்ங்கிறவன் உலக அளவில் பெரிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறேன். நம்மளால ஏன் முடியாதுங்கிறதுக்கு ஒரு முயற்சி. மாநாடு நடந்ததா? நடந்தது, பிரம்மாண்டமாக நடந்தது. எனக்கு வந்து பேங்க்லேயும் அனுப்பிச்சி வச்சாங்க. நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் பேங்க்கு. விளையாட்டு வீரர்களை மட்டும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்க, அவங்க விளையாட போகிறதுனால வந்து பேங்க்குக்கு விளம்பரம் கிடைக்க முடியுங்க. நான் மட்டும் தான் பேங்க்கு விளம்பரம் ஆகும்போது ஒரு இலக்கியமான வந்து விளம்பரம் கொண்டு வர முடியாதா அப்படின்னு எழுதுனேன். எங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸில் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் நான் விமானம் ஏறுகிற வரைக்கும் அதுக்கு உண்டான ஆர்டர் வரவே இல்லை.
நான் பாம்பேல காத்திருக்கிறேன் ஏர்போர்ட்ல. அப்போ ஒருத்தர் சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வரான், ஒரு போர்டு பிடிச்சிட்டு எடப்பாடி ராதாகிருஷ்ணன் அப்படின்ட்டு. எனக்கு உள்ளூர் ஒரு பயம், உனக்கு வந்து அது சாங்ஷன் ஆகாது, நீ வீட்டுக்கு போட்டு சொல்ல வர்றான் பொருளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பக்கத்துல போய் சாரி ஐம் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் You don't have to feel sorry about it, man. அப்புறம் அவன் சொன்னான், சாரி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், ஐ எம் வெரி ஹாப்பி தட் தி சேர்மன் ஆஸ்க்ட் மீ டு see you off with this shawl and garland ஒரு மாலை, இந்த மாலை, ஏலக்காய் மாலை அது ஒன்று போட்டு ஒரு ஷாலை போட்டு திஸ் இஸ் த சென்ட் ஆஃப் கிவன் டு யூ பை த சென்ட்ரல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்போதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. அது எனக்கு பெரிய கிரேட்டஸ்ட் ஹானர். அப்புறம் ஊருக்கு வந்த பிறகு எல்லாரும் பாராட்டு நடத்துனாங்க, எல்லாம் வேறு விஷயம். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இலக்கியம் வந்து முயற்சி செய்தோம்னா, சேர்ந்து இருந்தோம்னா, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு இருந்தோம்னா எதையும் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு நான் ஒரு வாழும் உதாரணம்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும், அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம. அதனால் இந்த அமைப்பு, இந்த சந்திப்பெல்லாம் அதுக்கெல்லாம் உதவணும். இந்த மெசேஜை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் சார் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாரு, யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிக்கிறாரு, யாராவது